வங்கிக் கணக்கு தொடங்கும் போதே தரப்படும் ஏடிஎம் கார்டு மற்றும் டெபிட் கார்டு என்பது நமது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை நினைத்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்த உதவும் அட்டை. அது வேறு யாராவது கையில் கிடைத்தால் பணம் கைமாறும் ஆபத்து அதிகம். அதை தவிர்ப்பது எப்படி என இப்பொழுது பார்க்கலாம். பின் நம்பர் ரகசியமாக இருப்பது அவசியம். அதே நேரம் நினைவில் வைத்திருக்கவும் வேண்டும். நினைவு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக டெபிட் கார்டிலோ அதனுடன் சேர்ந்த பர்சிலோ நம்பரை எழுதி வைப்பதை தவிர்க்க வேண்டும். தொலைபேசியில் டெபிட் கார்டு ரகசிய எண்ணை யாரிடமும் தெரிவிக்க கூடாது. அது மற்றவர்கள் கேட்டு மோசடி செய்ய வழிவகுத்துவிடும். SMS, இமெயில் வாயிலாகவும் அதை பரிமாறிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக வங்கிகள் இது போன்ற ரகசிய விவரங்களை கேட்பதில்லை. எனவே அதுபோல கேட்டு வரும் இமெயில், SMS மற்றும் அழைப்புகளை நிராகரிக்க வேண்டும். அடுத்தது, இணையதள பண பரிமாற்றத்திலும் டெபிட் கார்டு மோசடிக்கு வாய்ப்பு அதிகம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது பேமெண்ட் கேட்வே எனப்படும் வங்கியின் பண பரிமாற்ற வழியிலேயே செய்ய வேண்டும். மாறாக டெபிட் கார்டின் ரகசிய எண், வங்கி கணக்கு எண் போன்றவற்றை பதிவு செய்து பொருள் வாங்குவதை தவிர்க்கலாம். டெபிட், கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது இன்று காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. அதற்கேற்ப அவற்றில் நடைபெறும் மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. அதை தடுக்க பல நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளது. POS எனப்படும் கடைகளில் பணம் செலுத்தும் நேரங்களில் பின் நம்பரை பதிவு செய்வதை இப்போது கட்டாயமாக்கியுள்ளது. ஆனால் அதை பலரது முன்னிலையில் பதிவு செய்வதிலும் ஆபத்து இருப்பதை மறுப்பதற்கில்லை. அதற்கு ரிசர்வ் வங்கி என்ன தீர்வு அளிக்கப் போகிறது என்பதே எதிர்பார்ப்பாக உள்ள நிலையில் டெபிட் கார்டு குறித்த மேலும் சில பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கின்றன. டெபிட் கார்டு தொலைந்தால் உடனடியாக வங்கிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதற்காக வங்கியின் தொலைபேசி எண்ணை குறித்து வைத்திருக்க வேண்டும். முடிந்தால் வங்கிக்கு நேரடியாக சென்று பணத்தை திரும்ப பெற்று வேறு கணக்கில் செலுத்தி வைக்க வேண்டும். ATM மற்றும் கடைகளில் டெபிட் கார்டை பயன்படுத்தியதும் மறக்காமல் திரும்ப பெற வேண்டும். ரகசிய எண்ணை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றுவது கூடுதல் பாதுகாப்பு தரும். ATM மையத்தில் பணம் எடுத்ததும் வரும் ரசீதை அங்கேயே தூக்கி எறிவதை தவிர்க்க வேண்டும். அதில் உள்ள கணக்கு விவரங்கள், நிலுவைத் தொகையை ஹேக்கர்ஸ் எனப்படும் மோசடி பேர்வழிகள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்த ஏதுவாகிவிடும். பிறந்த தேதி, வாகன எண், தொலைபேசி எண் போன்ற நினைவில் வைத்துக் கொள்ளும் எண்களை ரகசிய குறியீடாக தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும். பொதுவான இந்த விஷயங்கள் சிலருக்காவது தெரிந்திருக்கும் என்பதால் மோசடி நடைபெற வாய்ப்பு அதிகம். கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்தினால் கடன் சுமை கழுத்தை நெரிக்கும் என்ற நிலையில் டெபிட் கார்டில் செய்யும் தவறு பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை இழக்கச் செய்துவிடும். அதனால் இரண்டிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் ஒரு வகையில் சிக்கனமாகவே கருதலாம். புதிய தலைமுறைக்காக பாஸ்கரன்.